பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் பல சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம இருக்கோம். நம்ம நினைக்கலாம், என்கிட்ட பணம் இருக்குது, அதை வச்சு நான் சேஃபாக இருந்துருவேன். என்கிட்ட நல்ல ஞானம் இருக்குது, அதை வச்சு நான் சேஃபாக இருந்துருவேன். என்கிட்ட நல்ல உடல் நலம் இருக்குது, அதை வச்சு நம்ம சேஃபாக இருந்துடலாம் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பிளான் பண்ணுறோம். ஆனால் எல்லா நேரத்திலும் மனுஷனுடைய நினைவுகள் அது நிறைவேறதில்லை. அந்த டைமில் நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் அப்படியே உடைஞ்சு போகும். அப்போ கர்த்தர் மேலே நம்ம வச்சுருக்கிற விசுவாசமும் உடைஞ்சு போகும். ஆனால் நம்ம இன்றைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம், எனக்கு ஏசப்பா விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. நம்ம உலக ரீதியாக நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை உடைந்து போனாலும் அசைந்தாலும் நம்ம கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அவருடைய அன்பு, அது மேலே நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. நம்ம என்றைக்கும் ஏசப்பாவை பார்த்து சொல்லணும், நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா இருக்கீங்க, எனக்கு வேறு யார் இருக்கா, எனக்கு வேறு யார் உதவி பண்ணுவா, என்னுடைய தேவைகளை வேறு யார் சந்திப்பா என்று சொல்லி நம்ம அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பார். தாவீது ராஜா சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பாடலாமா? புயலை போல பிரச்சனை வந்தாலும், வியாதியின் மத்தியில் நான் இருந்தாலும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும், எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறா இசப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பாடலாமா? புயலின் மத்தியில் நீர் நின்றிட என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிட என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் கூடவே வந்தீ. வரும் காலங்களிலும் நீரேறுப்பீ, எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் நீ எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் கூடவே வந்தீ. வரும் காலங்களிலும் நீரே இருப்பீ, எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. நம்பிக்கையோடு இருப்போம். உங்களை விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லை ஏசப்பா என்று சொல்லி அவரை உறுதியாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களை எப்படி ஆச்சரியமாய் நடத்துகிறார் என்பதை நீங்கள் கண்டு கர்த்தரை துதிப்பீர்கள். நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், அதுதான் உங்களுடைய சித்தம். நம்முடைய நினைவுகளையோடு கர்த்தருடைய நினைவுகள் மேலானவைகளாக இருக்கிறது. நம்முடைய திட்டங்களோட கர்த்தருடைய திட்டங்கள் மேலானவைகளாக இருக்கிறது. அவர் எதை செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்காக தான் செய்வார் என்று சொல்லி கர்த்தரை நம்ம நம்பிக்கையா விசுவாசத்தோடு அவரை பின்தொடர போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.